வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக தயாராயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற ராஜீவ் காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதோட டிஎன்ஏ கோட் 1212. ஒரு காலேஜ் தனக்கான அடையாளத்தை எப்படி உருவாக்குது? சில நேரங்கள்ல ஒரு துறையில முதலாளா வர்றது தான் அதுக்கான மிகப்பெரிய அடையாளமா இருக்கும். இந்த காலேஜோட பயணமும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல இந்த காலேஜோட ஒரு சின்ன அறிமுகத்தையும் அதோட தனித்துவமான அடையாளம் என்னங்கிறதையும் பார்க்கலாம். ராஜீவ் காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். சென்னையில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகியிருக்கு. இப்ப பாருங்க, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. 2001 ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலேஜ் வளைகுடா நாடுகள்ல வேலை செஞ்ச என்ஆர்ஐகள் சேர்ந்து ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டுல அவங்க ஆரம்பிச்ச முதல் இன்ஜினியரிங் காலேஜ் இதுதான் சொல்றாங்க. இந்த காலேஜோட பயணத்துல சில முக்கியமான மைல்கற்கள் இருக்கு. 2001 ஆரம்பிச்சு அடுத்த வருஷமே, அதாவது 2002 தமிழ்நாட்டிலே முறையா பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, 2005 சவுத் இந்தியாவிலேயே முறையா பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்ஸையும் இவங்க தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு காலேஜுக்கு ரொம்பவே அவசியமான அங்கீகாரங்கள் பத்தி பார்க்கலாம். பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் இது. இந்த காலேஜ் வர 2025-2026 அகாடமிக் இயருக்கான ஏஐசிடி அப்ரூவலை முறையா பெற்றிருக்கு. சரி, அடுத்ததா இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு டீடைல்டா பார்க்கலாம். மறுபடியும் இந்த விஷயத்தை நாம நோட் பண்ணணும். 2002 பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை தமிழ்நாட்டில் முதல் முறையா கொண்டு வந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இதுதான். இது அவங்களோட ஒரு முக்கியமான முன்னோடி முயற்சி. அதே மாதிரி சவுத் இந்தியா முழுவதுக்கும் சேர்த்து முதல் முறையா பெட்ரோலியம் என்ஜினியரிங் கோர்ஸை 2005 கொண்டு வந்ததும் இவங்க தான். இந்த ரெண்டு துறைகளுமே கொஞ்சம் அரிதானது. மாணவர்களுக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பை இது கொடுக்குது. இப்ப இங்க இருக்கிற கோர்சஸ் லிஸ்ட பாருங்க. பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், அப்புறம் இப்போதைய ட்ரெண்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த 4 பிரான்ச்லயும் தலா 60 சீட்ஸ் இருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் அவங்களோட ஸ்பெஷலான பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இது 3லயும் தலா 30 சீட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆக ஏஐசிடி அப்ரூவல் படி மொத்தமா இளங்கலை படிப்புகளுக்கு 330 இடங்கள் இந்த காலேஜ்ல இருக்கு. அடுத்ததா கேம்பஸ்ல இருக்கிற வசதிகள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் பத்தி பார்க்கலாம். இங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல் வசதிகள் இருக்கு. மெஸ்ல வெஜ் மற்றும் நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு காலேஜ் பஸ்ஸஸ் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் திருவள்ளூர் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. தகுதியான மாணவர்களுக்கு அரசாங்கத்தோட பல ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் இங்க கிடைக்குது. இதுல எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப், பிசி எம்பிசி டிஎன்சி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், அப்புறம் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் எல்லாம் அடங்கும். இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம், பிளேஸ்மெண்ட்ஸ். இந்த நம்பரை பாருங்க, 78%. இதுதான் இந்த காலேஜ் கொடுத்திருக்கிற பிளேஸ்மெண்ட் டேட்டா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 78% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் டிஎன்ஏ 2025 அட்மிஷனுக்காக காலேஜ் நிர்வாகமே கொடுத்த சுய அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல். இந்த ஸ்லைடு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை சொல்லுது. இந்த காலேஜ்ல பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஆரம்பிச்ச காலகட்டத்துல ஓஎன்ஜிசி, ஆபான் ஆப்ஷோர் லிமிடெட் மாதிரி பெரிய நிறுவனங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட் இருந்திருக்கு. இது அந்த கோர்ஸோட ஆரம்பகால அடித்தளம் எவ்வளவு வலுவா இருந்திருக்குன்னு காட்டுது. இங்க நாம பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் ஏப்ரல் 2025 நிலவரப்படி காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசாங்கத்தோட நம்பகமான போர்ட்டல்களிலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறது சொல்லிக்கிறோம். professam.com-இல் மேலும் பல பொறியியல் கல்லூரிகளை பற்றி ஆராயுங்கள். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு பொறியியல் முடிவுகளுக்கான உங்கள் உண்மையான ஆதாரம்.